everyone, welcome back to my channel Swati Study Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து chapter 6 electromagnetic induction ஓட PYQ numericals part 2. Part 1 ல பாத்தீங்க அப்படினா lens law and motion EMF related நம்ம sums போட்டாச்சு. இதுல வந்து inductance topic related போட போறோம். இதே மாதிரி chapter 1 and chapter 4 எல்லாமே முடிச்சாச்சு நம்ம. So இதே வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா target 95 அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா அந்த chapter name போட்டு நீங்க சர்ச் பண்ணா கூட வந்து உங்களுக்கு அந்த சாப்டரோட lectures along with this PYQ solutions available இருக்கும். அது மட்டும் கிடையாது, 14 chapters of physics ku one single video la and உங்களுக்கு 2026 updated notes PDF வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். Same target 95 playlist la first ஒரு வீடியோ இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த notes ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். So every single resource is available for you for your physics preparation. மறக்காம நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிட்டு கூட இந்த bell icon ஆளுங்கதை கிளிக் பண்ணிக்கோங்க. So இன்னைக்கு டாபிக்ல inductance ஓட first question, இது ஒரு 2 mark question தான் and ரொம்பவே சிம்பிளான question. So question is on the board as you can see and note it down. So இப்போ questionல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு காயில் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, ரெண்டுமே வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க ஒண்ணுக்கு இன்னொன்னுக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் phi2 with C2ங்கிறது வேரி ஆகுது, ஓகேங்களா? சோ அந்த வேரியேஷன் எப்படி இருக்குங்கிறது டேட்டாவா கொடுக்கிறதுக்கு பதிலா தான் நம்மளுக்கு என்னவா கொடுத்திருக்காங்கன்னா கிராஃபா கொடுத்திருக்காங்க. சோ இது phi2, கரண்ட்ங்கிறது I1 ன்னு போயிட்டு இருக்கு. This is a linearly proportional graph, ஓகேங்களா? சோ கிராஃப் வந்து क्वेश्चनலயே வந்து கொடுத்திருக்காங்க. சோ 5 10 15ங்கற மாதிரி வேல்யூஸ் போகுது, அதுக்கு கரெஸ்பாண்டிங்கா இங்க 2 4 6, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டாங்கனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுக்கோங்க, எந்த பாயிண்ட்க்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு, ஓகேங்களா? சோ क्वेश्चन வந்து இப்படி போகணும் லைன்ங்கிறது, ஓகேங்களா? சோ this is the given values, ஓகேவா? சரி, இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கேட்டிருக்காங்க, அப்புறமேட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு இருக்க டேட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா phi2 இருக்கு, I1 இருக்கு, கரெக்டா? எதுனாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா phi21 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆர் phi ஜெனரலா phi-ன்னு எடுத்துப்போம், ஃப்ளக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா M into I, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? இதுதானே நம்மளுக்கு மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. அப்போ இதுல இருந்து M ஓட வேல்யூனா என்ன வரும்? 5/I ன்னு வருமா? இப்போ காயில், இது ஜெனரலா இந்த காயில் கதைக்கு வந்தோம் அப்படின்னா M12 அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? phi2/I1 கிடைக்கும். அதேதான் M12 போட்டாலும் சரி 21 போட்டாலும் சரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் சேம் அப்படி நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 12 or 21 எது போட்டாலும் சேம்னு. அதனாலதான் இது யாருக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம்னா M-க்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ phi2 and I1 ஒரு சிங்கிள் வேல்யூவா நம்மளுக்கு இல்ல. அப்ப என்ன பண்றோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கு phi2ங்கிறது y ஆக்சிஸ்ல இருக்கு, I1ங்கிறது x ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ M-ங்கிறது என்னது? நத்திங் பட் தி ஸ்லோப்னு நான் சொல்லலாமா? இந்த கிராஃபோட ஸ்லோப், அவ்வளவுதான். சோ ஸ்லோப்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஃபரன்ஸை கண்டுபிடிப்பீங்க. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா இட் இஸ் ஈக்குவல் டு, இங்க எழுதிடுறேன், del phi2/del I1. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப del phi2னா என்னது? phi2ல இருக்க டிஃபரன்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்லோப் போட்டிருக்கேன்னா அது என்னன்னு சொல்லலாம்? 15 minus 10 y2 minus y1, ஓகேங்களா? பை x2 minus x1. 15னா இங்க வேல்யூ என்னது? 6, இங்க என்னது? 4, ஓகேங்களா? சோ 5/2 that is nothing but 2.5. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா யூனிட் என்னது? ஹென்றி. புரிஞ்சிச்சு? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் when EMF is equal to 100 volt. இது கொடுத்திருக்கிறது, ஓகேவா? நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும்னா EMF வச்சும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. சோ அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம். சோ நம்ம மேக்னிடியூட் ஆஃப் தி EMF மட்டும் கண்டுபிடிச்சானா போதும், M into di/dt, கரெக்ட்டுங்களா? EMF இருக்கு, M இந்த சப்டிவிஷன்ல இருக்கு, அதுல இருந்து நீங்க di/dt கண்டுபிடிச்சிடலாம். சோ இங்க எழுதுறேன் di/dtங்கிறத ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். அப்ப இந்த டேர்ம் இங்க வச்சுக்கோங்க, இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன். சோ EMF divided by M. சோ EMFங்கிறது 100 சொன்னாங்க, இதுங்கிறது வந்து 2.5 நீங்க போடலாம், 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஓகேவா? எதை போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. சோ by 2.5. ஒரு சில பேருக்கு டெசிமல் இருந்தா கேன்சல் பண்றது யோசிப்போம், அதுக்காக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இப்படியும் போட்டு பழகிக்கோங்க அப்படின்னு. அப்ப இது இங்க போயிடும், கரெக்டா? சோ என்ன வந்துடும் உங்களுக்கு? 200/5 வரும். சோ 14 எழுதிடலாம். இதுவே எனக்கு போட தெரியும் டெசிமல்ல, நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னா நீங்க அப்படியே எழுதலாம். சோ di/dt அப்படிங்கிறது என்னது? 40
இப்போ யூனிட் பாருங்க, கரண்ட்னா ஆம்பியர், டைம்னா செகண்ட். ஸோ 40 ஆம்பியர் பர் செகண்ட். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அவ்வளவுதான், நம்மளுக்கு 2 சப்டிவிஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இப்போ நான் வந்து செகண்ட் கொஸ்டினும் போர்ட்லேயே டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுவுமே ரொம்ப ஷார்ட் கொஸ்டின், ஒரேடியா நம்ம முடிச்சிடலாம். ஸோ த செகண்ட் கொஸ்டின் இஸ் ஆன் தி போர்ட். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டிஃபைன் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நோட்ஸ்ல இருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷனுக்கு வருவோம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டினோட செகண்ட் சப்டிவிஷன்ல a pair of adjacent coils has a mutual inductance of 1.5 Henry. அப்ப mutual inductance M கொடுத்தாச்சு. If the current in one coil changes from 0 to 20, அப்ப change in currentங்களா? அப்ப 0 to 20 எவ்வளவு சேஞ்ச்? 20 ஆம்பியர் சேஞ்ச் ஆயிருக்கு. In 0.5 seconds. அப்ப change in timeங்கிறது 0.5 seconds. இது எல்லாமே கொடுத்திருக்க வேல்யூ. What is the change in the flux கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா வந்து del phi. Change in the flux என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே. நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா flux is directly proportional to current and change in flux is directly proportional to change in current நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ் டாபிக்ல இது ஜெனரலாவே நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு தான் என்ன போடுவோம்னா கான்ஸ்டன்ட் m. கரெக்ட்டுங்களா? சோ m இன்டு del i. m இருக்குங்களா உங்களுக்கு? mங்கிறது என்னது? 1.5. del iங்கிறது என்னது? 20. சோ இதை வந்து நீங்க 1.5 into 2 நாலே 3 வரும். சோ del phi is equal to 30. இது வந்து வெபர். கரெக்ட்டுங்களா? ஏன்னா வந்து ஃப்ளக்ஸுங்கனால 30 வெபர். அவ்வளவுதான். சோ இது ரொம்ப சிம்பிளான சம்ங்கனால தான் நான் இதுலயே சொல்லி. சோ நெக்ஸ்ட் the third question is on the board. சோ இது ஒரு 5 mark question நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. Two concentric circular loops of radius 1 cm and 20 cm are placed coaxially. Find its mutual inductance and then அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு சம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த டெரிவேஷன் ஆல்ரெடி புக்ல இருக்கிறது தானே, அந்த சாலினாய்டு அதே எழுதியலாமா? கிடையாது. நம்ம போட்டிருக்க நோட்ஸ்ல இருக்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எதுக்குன்னா டூ சாலினாய்ட்ஸ் ஆர் பிளேஸ் கோஆக்சியலி. அதுக்கு டெரிவேஷன் தெரியும், நம்ம போட்டிருக்கோம். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா டூ சர்க்குலர் லூப்ஸ். ஓகேங்களா? அப்ப லூப்புக்கு வந்து எப்படி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம தான் டிரைவே இப்ப பண்ணணும். ஓகேவா? சோ திஸ் இஸ் a derivation and then அந்த டெரிவேஷன் வச்சு சம் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? சோ டெரிவேஷன் வந்து இந்த சம் இந்த இதுலயே நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து given data எழுதியலாம். சோ ரெண்டு வந்து நம்மளுக்கு சர்க்குலர் லூப் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ்ங்கிறது 1 சென்டிமீட்டர். அப்போ 1 into 10⁻⁻2 மீட்டர். செகண்ட் ஒன்னுக்கு வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ 20 into 10⁻⁻2 மீட்டர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வருவோம். கேட்டிருக்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? சோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் two circular loops. L1 and loopங்கனால L1 and L2 னு வச்சுக்கிறோம். Such that R1 is less than R2. அப்படின்னா இது உள்ள இருக்கு, இது வெளியில இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? இது நம்ம கன்சிடர் பண்றோம். If எப்பயுமே நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டெரிவேஷன் என்ன பண்ணுவோம், ஒரு லூப் வழியா கரண்ட் போகிறப்ப இன்னொரு இதுல எவ்வளவு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால எவ்வளவு கரண்ட் இன்டியூஸ் ஆயிருக்கு அதுதான் நம்ம போடுவோம். இங்கே அதே தான் போட போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம போட போறது வந்து இஃப் I2ங்கிற கரண்ட் பாசஸ் த்ரூ அவுட் சைட் லூப் L2. ஓகே? கரண்ட் பாசஸ் த்ரூ லூப் அப்படின்னா அது என்ன கிரியேட் பண்ணும், நம்மளுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் அதானே சொல்லுவோம். சோ இஃப் I2 passes through L2, magnetic field எங்க ஆக்ட் ஆகணும், L2ல கரண்ட் போகுது. அது எப்ப என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணணும். எதை நோக்கி ஆக்ட் ஆகும், அந்த லூப்போட. இப்ப இது ஒரு லூப், இது வெளியில இருக்க ஒரு லூப், இதுல கரண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்ப இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதை நோக்கி ஆக்ட் ஆகும், இந்த சென்டரை நோக்கி ஆக்ட் ஆகும். சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் லூப். கரெக்ட் தானே? இந்த லூப்போட சென்டரை நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகணும். நம்மளுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு பாயிண்ட்ல தேவையில்ல, நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில தானே தேவை. அப்போ இது மேல லூப் 1 மேல எவ்வளவு கொடுக்குன்னா எங்கதான் காமன் பாயிண்ட் இருக்கு, சென்டர் தான் இருக்கு. அதனாலதான் சென்டர்ல நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போறோம். B2ன்னு சிம்பிள் வச்சுக்கிறோம். ஓகேவா? செகண்ட் இதுங்கிறதுனால. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் அ லூப் அப்படின்னா வந்து கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் டெரிவேஷன்ல வந்து
வந்து b of x is equal to 0 னு ஒரு ஸ்டெப் போட்டிருப்போம். nu naught I by 2r னு ஒரு ஸ்டெப் போட்டிருப்போம். லாஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா 4th சாப்டர் சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த ஃபார்முலா தான் இங்க எழுத போறோம். சோ nu naught I2 by 2r2. ஓகேவா? நம்ம வந்து small r தான் வச்சிருக்கோம். So let me write it as small r2. Okay, 1 minute. Okay, magnetic field இப்ப யார்கிட்ட இருக்கு? 2 இருக்கு. அது என்ன பண்ணும்னா it will create a flux in 1. So the flux linked with first loop. கரெக்ட்டுங்களா? அப்ப அது என்னன்னு வச்சுக்குவீங்க? phi1. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து BA cos theta கோஆக்சியல்ங்கனால BA மட்டும் தான் இருக்கும். theta 0, so cos theta is 1. Okay, B into A யார்னால வந்திருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் 2 னால வந்திருக்கும். ஏரியா இதோட தான். ஏரியா எப்பயுமே இன்னர் மோஸ்ட் லூப் தான் எடுப்போம். அது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நம்மளுக்கு இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணணுமா? சோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் on 1 due to 2. கரெக்ட்டுங்களா? அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் on 1 due to 2. கரெக்ட்டுங்களா? on 1 or L1 எப்படினா நீங்க எழுதிக்கலாம். L1 பெட்டர். நாம L1 L2 தான் எடுத்துறோம். ஓகே. is equal to மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்னதுன்னா இப்பதான் நான் சொன்னேன் phi is equal to m into I னா அப்ப m ங்கறது phi by I. ஓகேங்களா? phi என்னது? phi1 கரண்ட் யார்ட்ட இருக்கும்? I2. phi1 பிளேஸ்ல B2A by I2. ஓகே மேம், இங்க எழுதுவோம் மேபி. சோ M12 is equal to B2 இங்க இருக்குங்களா? சோ nu naught I2 by 2R2 into A. ஏங்கிறது எப்பயுமே இன்னர் மோஸ்ட் வேல்யூ தான் எழுதுவோம். அப்போ பை யாரோட ரேடியஸ் எழுதணும்? R1 ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை ஏரியா எழுதிட்டோமா? பை I2 குள்ள இருக்கும். ஓகேவா? சோ I2 கேன்சல். சோ nu naught pi R1 ஸ்கொயர் by 2R2ங்கிறது தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. இதே இது வந்து நீங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா I2ங்கிற கரண்ட் லூப் 2ல போகுது. அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி I1ங்கிற கரண்ட் L1ல போகணும். இந்த கேஸ் வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் 1 on 2 நாலும் சரி 2 on 1 நாலும் சரி சேமா தான் இருக்கும். ஒரு வேல்யூ m நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த கேஸ் போட்டுட்டு நீங்க இதுதான் வந்து M21 or M12 எதுனாலுமே சேம் ஆன்சர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு வேல்யூஸ் கால்குலேஷன் ஆஃப் த ப்ரூஃப் இஸ் வெரி லென்த்தி. அதனால நம்மளுக்கு அது ரெக்வயர்டு கிடையாது. நீங்க ஃபைனல் எக்ஸாம்லயே இவ்வளவு எழுதுனீங்கன்னா இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா எம்மோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? nu naught pi R1 ஸ்கொயர் பை 2R2 கிடைச்சிருச்சு. இப்போ இவங்க கொடுத்திருக்கிறது வந்து இந்த இதுல ஃபைண்ட் தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஃபார்முலா கேட்கல. புரிஞ்சா? ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாதுங்கனால டெரிவேஷன் போட்டிருக்கோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் இப்போ எக்ஸாம்ல கேக்குறாங்க, அப்ப நாங்களும் டெரிவேஷன் போடணும். ஆமா, போட்டுதான் ஆகணும். பிகாஸ் இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியாது தானே. ஃபார்முலா இப்பதான் கொண்டு வரீங்கிறப்ப டெரைவ் பண்றது பெட்டரா இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் அகைன் a 5 mark question. ஓகேங்களா? சோ இட்ஸ் பெட்டர் டு டிரைவ். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம். இதுல வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. R1 R2 இங்க இருக்கு. சோ nu naught ஓட வேல்யூ என்னது? 4 pi into 10 power minus 7. அப்புறம் pi வேல்யூ இருக்கு. R1 ஸ்கொயர். R1 ஸ்கொயர்னா 10 power minus 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 power minus 4 divided by 2 R2. R2ங்கிறது வந்து 20 into 10 power minus 2. ஓகேங்களா? ஸோ I hope கீழே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 1s are 2s are and again this is 1s are 10s are. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 10 power minus 1 மேலே போச்சுன்னா 10 power plus 1. ஓகேங்களா? ஸோ 10 power plus 1 10. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு? 10 power 7 minus 7 minus 4 that is minus 11. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா pi into pi னா is pi square. ஸோ ஐ ஹோப் கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு பையோட வேல்யூ எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ pi square 1 minute let me just check it if there is pi square value. pi square வேல்யூ இல்ல நம்மளுக்கு. ஒரு சில சம்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா pi square வேல்யூ 10 எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டாங்கன்னா தான் நீங்க 10 எடுக்கணும். இல்லனா நீங்க 3.14 போட்டு தான் ஆகணும். சரிங்களா? சோ இதோட பவர் இப்போ என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா 10 power minus 10 into pi square. சோ pi squareனா என்னது? 3.14 the whole square. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் அத மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படினா 3.14 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 point some values we will get. So it's yes 9.85 into 10 power minus 10 mutual inductance Henry. Okay, yes, 1 minute. Yes, this is the correct answer. Okay, this is the first subdivision.
செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா if the current pass through the outer loop is அப்படின்னா current pass through the outer loop is changing at a rate of அப்படின்னா rate of changeக்கு வந்துடணும் di by dt இந்த கதைக்கு வந்துடணும். எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 ampere per millisecond சொல்லியிருக்காங்களா. ms மில்லி செகண்ட், நம்மளுக்கு எதுல இருக்கணும் செகண்டுக்கு இருக்கணும். அப்போ 5 by செகண்ட் எங்க இருக்கு டினாமினேட்டர். அப்ப நான் போற 10 power minus 3 எங்க இருக்கணும் டினாமினேட்டர்ல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மிஸ்டேக்க பண்ணிராதீங்க, நிறைய சம்ஸ் இதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, find the EMF induced in the inner loop. சோ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து EMF induced கேட்டிருக்காங்க. EMF ஒரே ஃபார்முலா தானே, m into di by dt. m இப்பதான் நீங்க கால்குலேட் பண்ணீங்க 9.85 into 10 power minus 10 ன்னு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்ங்கிறது 5 by 10 power minus 3. சோ 9.85 into 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது 10 power minus 3 மேல போச்சுன்னா 10 power plus 3 minus 10 plus 3 அப்படின்னா 10 power minus 7. ஓகேங்களா? சோ இது ரெண்டை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணணும். 1 minute, let me just write what you get. 49.25 into 10 power minus 7 ன்னு கிடைக்கும். இப்படியும் விடலாம், பட் இட் இஸ் பெட்டர் இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் இட் இன்டு 10 power minus 6. எப்பயுமே வந்து 10 power minus 3, 6, 9 அந்த மாதிரி அந்த யூனிட்ஸ்ல கொண்டு வந்தீங்க இட் இஸ் பெட்டர். இதுவும் எழுதுங்க, அது எழுதுங்க. ஓகேவா? சோ இது வந்து 10 power minus 6ல எழுதணும்னா ஒரு டெசிமல் இந்த சைடு கொண்டு வரணும். அப்ப 4.925 into 10 power minus 6 ன்னு வரும். So I hope the board covers over here. That is 4.925 new volt. ஓகேங்களா? சோ இதை இப்படி எழுதிடலாம். எஸ் கரெக்ட். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் திஸ் third question. சோ இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சோ fourth ஒன்னுக்கு மூவ் பண்ணிடலாம். That is a relatively shorter one. So board கீழே கவர் ஆகல. Let me just show it to you. Okay? So I hope the board covers now and you can note it down. Next, the fourth question is on the board. இது ரொம்பவே ஒரு சிம்பிளான question தான், because already நம்ம அதோட ஃபார்முலா derive பண்ணிட்டோம். So the first subdivision பாத்தீங்கன்னா a rectangular coil of n turns, area of cross section is A, is rotating at a steady of angular speed omega in uniform magnetic field. Obtain the expression for an EMF அப்படின்னா இது எந்த டெரிவேஷனா AC ஜெனரேட்டரோட டெரிவேஷன். ஓகேங்களா? சோ AC ஜெனரேட்டரோட டெரிவேஷன் இங்க கேட்டிருக்காங்க, நம்ம அதை தான் தூக்கிட்டு வந்து இங்க எழுதிக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நோட் பண்ணிக்கோங்க. என்ன இப்போ அங்க AC ஜெனரேட்டர் ஒரு சிங்கிள் வேர்டு கூட இல்லதான், பட் ஸ்டில் ஒரு காயில் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு EMF ஜெனரேட் ஆச்சுன்னா அந்த கான்செப்ட் தான் என்னது AC ஜெனரேட்டரோட கான்செப்ட். ஓகேங்களா? சோ AC ஜெனரேட்டர் தான் இதுல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா two coplanar concentric circular loops L1 and L2 are coaxial. The radiuses are given. Find the mutual inductance. இப்போ இந்த டாபிக் தான், இதே சம் தான் இப்ப தேர்ட் ஒன்ல நம்ம போட்டோம். ஃபார்முலா டிரைவ் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டிருப்போம். சோ இங்கேயே என்ன பண்ணுங்கன்னா அந்த டெரிவேஷன், அந்த செகண்ட் சப்டிவிஷன் நான் பேசிட்டு இருக்கேன், டெரிவேஷனை எழுதுங்க, பட் கொஞ்சம் ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ஓகே? ஷார்ட்டா எழுதிட்டு ஃபார்முலா டிரைவ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதுல சேம் வேல்யூஸ் R1 பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. 1 into 10 power minus 2 மீட்டர். R2ங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னா எவ்வளவு 1 மீட்டர். ஓகேவா? பை ஸ்கொயரோட வேல்யூ அவங்களே 10 எடுக்க சொல்லிட்டாங்க. சோ 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சேம் ஃபார்முலால தான் போட போறீங்க. சோ தட்ஸ் வை ஐ அம் நாட் கோயிங் டு சால்வ் இட். ட்ரை இட் யுவர்செல்ஃப். சேம் ஃபார்முலா தேர்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டதுதான். அண்ட் தி ஃபைனல் ஆன்சர் m உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா 2 into 10 power minus 10 Henry அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான question தான். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேங்களா? So that was about the fourth question, and now I will display the fifth question on the board. This is a 3 mark question from this topic, and இதுவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு question தான். So I hope question note பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். So define self inductance and write its SI unit அப்படிங்கிறது நம்மளுக்கு நோட்ஸ்ல இருக்கு, அதை நீங்களே எழுதிடுவீங்க. செகண்ட் சப்டிவிஷனுக்கு வருவோம். A long solenoid with 15 turns per centimeter. அப்படின்னா turns per centimeter அப்படினால என்ன ஸ்மால் லெட்டர் 15 turns per centimeter. அதுக்கு எது மாத்தணும் மீட்டர். இப்போ சென்டிமீட்டர் எங்க இருக்கு டினாமினேட்டர். அப்ப நான் போற 10 power minus 2 டினாமினேட்டர்ல இருக்கணும். கரெக்ட்டுங்களா? turns per meter has a small loop of area. அதுக்குள்ள வந்து ஒரு லூப் எடுத்தீங்கன்னா ஏரியாங்கிறது எவ்வளவா இருக்கா 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதே மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா 2 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்.
ஒரு சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினாலே 10 power minus 2. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 2 வாட்டி சென்டிமீட்டர் இருக்கா, அப்ப 10 power minus 2 into 10 power minus 2, that is 10 power minus 4. ஓகேங்களா? சரி, இது சொல்லியிருக்காங்க. is placed inside the solenoid. Current in the solenoid changes from 2 to 4 amperes. The change in current என்னது 4 amperes minus 2 ampere, that is 2 ampere. புரிஞ்சிச்சுங்களா? சேஞ்ச் எவ்வளவு ஆயிருக்குங்கிறத நம்மளுக்கு தேவை. எவ்வளவு டயத்துல அது சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட்ல சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்க குவான்டிட்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து வாட் இஸ் த இன்டியூஸ்ட் EMF in this loop when the current is changing. EMF ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ EMF இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ EMF is equal to m into di by dt. ஏன்கா m? இங்க வந்து ஒரு சாலினாய்ட் சொன்னாங்க, அவ்வளவுதானே. அப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ் தானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கிடையாது. क्वेश्चन ரீட் பண்ணுவோம். சாலினாய்டு இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கா, ஒரு லூப் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த லூப்பும் இருக்கு தானே, அப்ப இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். ஓகேவா? சோ சாலினாய்டு இருக்கிறதுனால அதுலதான் கரண்ட் சேஞ்ச் ஆகுதுங்கனாலதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு எந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம்னா சாலினாய்டோட ஃபார்முலாவே நீங்க எடுத்து சம் போட்டுடலாம். புரிஞ்சுச்சுங்களா? பிகாஸ் சாலினாய்ட்ல தான் கரண்ட் சேஞ்ச் ஆகுது, அப்ப அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும். அந்த டெரிவேஷன் தான் நம்மளுக்கும் தெரியும். அப்ப அதோட ஃபார்முலா என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நியூ நாட் N1 N2 A by Lங்கிறது தான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? இப்ப ஏன் இந்த சம்க்கு இந்த ஃபார்முலா எடுத்தோம், 3, 4க்கு வேற ஃபார்முலா எடுத்தோம், கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். 3, 4க்கு கொடுத்திருந்தது ரெண்டுமே லூப். ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா வெளியில சாலினாய்டு இருக்கு, அதுலதான் கரண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சாலினாய்டோட ஃபார்முலாவே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஐ ஹோப் ஐ எம் கிளியர் ஓவர் ஹியர். சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. di dt உங்களுக்கு இருக்கு, dனாலும் ஓகே, டெல்னாலும் ஓகே. ஓகே, தட் இஸ் a change, that's it. ஓகே, m வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு. சோ இல்ல நீங்க ஃபார்முலா ஃபர்ஸ்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போட்டா அது எனிதிங், இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? சோ நான் இப்படி போடுறேன், நியூ நாட் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்குவோம். ஏன்னா N2னா என்னது? உள்ள இருக்கக்கூடிய லூப். இது N1 வெளில இருக்கக்கூடிய லூப்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், N2ங்கிறது உள்ள இருக்க லூப்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். உள்ள இருக்கிறது ஒரே காயில் தான் சொல்லிட்டாங்க. அப்ப N2 ஓட வேல்யூ என்னதுதான்? 1. ஓகே, இப்போ கேபிட்டல் N1 இருக்கா இல்ல ஸ்மால் N1 இருக்கானா? ஸ்மால் N. இது சாலினாய்டுக்கு 1 வச்சுக்கிறேன், லூப்புக்கு 2 வச்சுக்கிறேன். புரிஞ்சா ஏன் 1, 2 வந்துச்சுன்னு? சரி, சாலினாய்டு கொடுத்திருந்தது ஸ்மால் லெட்டர் n, ஆனா ஃபார்முலால இருக்கிறது கேபிட்டல் லெட்டர் n. ஓகேவா? சோ என்ன பண்றேன்னு பாத்துக்கோங்க. இந்த Lங்கிறத இதுக்கு டிவைட் பண்ணிக்கிறேன். N1 by L into N2 into A. கரெக்ட் தானே? இது டிவிஷன்ல தானே இருக்கு, அண்ட் இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப யாரா ஒருத்தருக்கு தானே நான் அதை மாத்தி எழுதுவேன். புரிஞ்சுச்சுங்களா? சோ N1 by Lங்கிறதே தான் என்னவாயிரும்? ஸ்மால் N1 மாறிடும். புரிஞ்சுச்சு? அப்ப ஃபார்முலா எப்படி நான் மாத்திருக்கேன்னு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்தால டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் ஸ்மால் லெட்டர் n. அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கதும் பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் n தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த சேஞ்சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஞ்சிருக்கோம் நம்ம. ஓகேவா? சாரி. சோ ஓகே, சரி, இப்ப பாத்தீங்கன்னா எம்மோட ஃபார்முலாவை இப்ப டிரைவ் பண்ணிட்டோம். நியூ நாட் ஸ்மால் n2. இந்த இது கன்ஃபியூஷன் கொண்டு வந்துடாதீங்க. ஓகேவா? சோ எம்மோட வேல்யூக்கு நான் இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நியூ நாட்டோட வேல்யூனா 4 pi into 10 power minus 7. ஸ்மால் n1ங்கிறது தான் என்னது? 15 by 10 power minus 2. கேபிட்டல் N2ங்கிறது தான் 1ன்னு வச்சுக்கோ. எதுவுமே கொடுக்கலன்னா 1 அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஏரியாங்கிறது 2 into 10 power minus 4. ஓகே, இப்போ பைக்கு நம்மளுக்கு எந்த வேல்யூவும் கிடையாதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போதைக்கு 4 pi அது இருக்கட்டும், லாஸ்டா பை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 4 pi அப்புறம் நம்பர் பாத்தீங்கன்னா 15 into 2, that is 30. அப்புறம் பவர் கதைக்கு வரும் 10 power minus 7, 10 power minus 4 சேர்த்தா minus 11. minus 11 plus 2, minus 2 மேல போச்சா plus 2, அப்போ 10 power minus 9. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 120 pi into 10 power minus 9 ஹென்ரின்னு வரும். இப்போ இதுதான் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் 2 in 1. ஏன்னா கேட்டிருக்கிறது நம்மளுக்கு EMF. ஓகேங்களா? ஸோ EMF is equal to mங்கிறது வேல்யூ என்னது? 120 pi into 10 power minus 7, 10 power minus 9 into diங்கிறத டெல்லைன்னு வச்சுக்கிறோம். டெல்லைங்கிறது எவ்வளோ? 2. டெல்எஸ்ங்கிறது 0.1. ஓகேங்களா? சோ நீங்க இங்க பை வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடலாம், பட் லாஸ்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்மளுக்கு கேட்ட குவாண்டிட்டி கிடையாது, இதுதான். அதனாலதான் சொல்றேன். ஓகே, அங்க போட்டாலும் தப்பு கிடையாது. சரி, இப்போ இதுக்கு தான் 120 into 3.14 into 2 into 0.1னா மீனிங் என்னது? 10 power minus 1ங்களா? 10 power minus 1 மேல போச்சுன்னா 10 power plus 1, அப்ப 10 power minus 8 ஆயிரும். ஸோ இந்த 3 குவான்டிட்டியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் 240 ஆச்சு.
into 3.14 into 10 power minus 8. So let me just check. 240 into 3.14 into 10 power minus 8. So இது ரெண்டையும் multiply பண்ணீங்கன்னா what we are getting is 753.6. So 753.6 வருது into 10 power minus 8. இதே தான் நான் சொன்ன மாதிரி 10 power minus 6க்கு மாத்தனா 2 டெசிமல் இந்த சைடு கொண்டு வரணும். So 7.536 new volt. Okay, so magnitude is 7.536. Yes, it's correct. Okay, so that's this question. Simple question. Note so that's it for this question. In the question on the note down panikla. So and again, that's it for this video as well. So inductance the sums. Sum okay, graph data suppose table okay. So anyhow, take the values formula substitute answer அவ்வளவுதான் ஓகேங்களா சோ ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான் இது இதோட லெக்சர்ஸ் கூட நான் இப்போ அப்டேட்டடா நியூவா வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் EMI சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் பிசிக்ஸ்லனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகான்ல ஆல்ங்கத வந்து பிரஸ் பண்ணிருங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கிற வீடியோஸ்ல பார்க்கறேன் still then stay tuned